ஹாய் வணக்கம், இது உங்கள் திவ்யா கண்ணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஒரு சின்ன உண்மையை சொல்ல போகிறேன். சின்ன உண்மையெல்லாம் சொல்ல முடியாது, பெரிய உண்மை தான். நீங்கள் என்ன ஒரு லைஃப் கோச்சாக பார்க்குறீங்க, நான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கதை பார்க்குறீங்க. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணுன்னா, சின்ன வயசில் ஐ டிட் நாட் ஹாவ் எனி ஹாபீஸ். எனக்குன்னு ஒரு தனி திறமை இருந்ததே கிடையாது. எனக்கு 19 வயசில் கல்யாணம் ஆகி வந்த பிறகு கூட உனக்கு ஹாபி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, எனக்கு அப்படி ஹாபினா என்னங்கிறதே தெரியாது. நல்லா தூங்குவேன், அவ்வளோதான். பசங்க பிறந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு ஆக்சுவலி லேர்னிங் மேலேயே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் அவங்கள ஹாபி கிளாஸஸ்லாம் அனுப்ப ஆரம்பித்தேன். ஆனால் இன் மை லேட் 30s தான் நானாக நிறைய விஷயம் கற்றுக்கணும், புது புது விஷயம் கற்றுக்கிறது தான் என்னோடய ஹாபி அப்படிங்கிறதே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ட்ரைவிங் கற்றுக்கிட்டேன், ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன், டான்ஸிங் கற்றுக்கிட்டேன். அப்பப்போ புது புது விஷயங்கள், மியூசிக் கற்றுட்டேன். எல்லாத்துலேயும் பெரிய திறமைசாலையெல்லாம் சொல்ல முடியாது, பட் கற்றுக்கிடுவேன். இப்போது ஏசிஎல் டயர் இருக்கனால வெளியே எங்கேயும் போக முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாங்கிறப்போ யமுனா அக்காவோட பெயிண்டிங் கிளாஸ் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து பெயிண்டிங் கற்றுக்கலான்னு நினச்சேன். எப்பயுமே ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வர்றது பயம், தயக்கம், நம்மளால் முடியுமா அப்படிங்கிற விஷயம். அதெல்லாம் மீறி போய் உட்காந்தா ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கே சொதப்பிடுச்சு. ஸ்டில் ஷீ மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் தட் ஐ கேன் டூ இட். நிறைய நேரம் பார்த்திங்கன்னா என்னோடய கிளையண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அவங்களோட தனித்திறமைகள்லாம் நான் எடுத்து சொல்லி அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர்றப்போ எனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு என்னை தேங்க் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு வந்து புரியவே செய்யாது, ஏன் இவங்க இவ்வளோ மனம் நெகிழ்ந்து தேங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பெயிண்டிங் செஷனில் என்னாலையும் பெயிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறப்போ யமுனாக்கா டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். எனக்குள்ளே இருக்கிற அந்த குட்டியோண்டு ஆர்டிஸ்ட்டை தட்டி எழுப்பியிருக்காங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய திறமை இருக்குது. நீங்கள் இன்னும் அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலை, அவ்வளோதான். எல்லாமே நமக்குள்ளே ஒளிஞ்சிட்டு தான் இருக்குது, அதை நம்ம போய் திறக்கிற வரைக்கும். So I want you to go explore as many hobbies as possible, because hobbies make your life interesting, engaging and colorful. இந்த படம் மாதிரி. Thank you so much Yamunaka, and thank you so much for watching this video.